ஹாய் கைஸ், கோவாக்கு யாராவது ட்ரிப் பிளான் பண்ணிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கரெக்டாக காலேஜ் முடிச்சுட்டு கோவா போகிறதுக்கு எத்தனையோ பேர் பிளான் பண்ணும்போது, சரி எதுக்கு நம்ம காலேஜ் முடிச்ச உடனே அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும். அதனால் அது கூட சின்ன அந்த கேப் எல்லாத்துட்டையுமே ரெஸ்யூம் கொடுத்துட்டு ஒரு ஒரு கேப் கிடைக்கும். ஒரு வாரமோ இல்லை ஒரு மாதமோ அந்த கேப்புக்குள்ளே நம்ம போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணும்போதே சின்ன சின்ன அமௌண்ட்டாக சேர்த்து வச்சு ஒரு 30,000 கலெக்ட் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்ப ஆரம்பித்தேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, நான் கோவாக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன செலவாச்சுன்றதை எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தூசதார் ஃபால்ஸை பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆஃப் பெஸ்ட் நம்ம இந்தியாவிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபால்ஸ்னால் இதை சொல்லுவேன். ரெண்டாவது தலையாறு அருவி நம்ம தமிழ்நாட்டில் உள்ளது. சரி, எப்படி இருந்தாலும் நம்ம ஊரில் உள்ளது எப்படியும் பார்த்துவோம், ஆனால் தூரத்தில் உள்ளதை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இளம் வயதிலே போயிடலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இந்த அழகை பாருங்க. ரசிக்கிறதா என்ன, அப்படி கீழே தான் பார்க்குறீங்க. இன்னும் நான் மேலே கொண்டு போய் உங்களை காமிக்கிறேன். அப்போல்லாம் அந்த வியூ பயங்கரமாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் என்னென்ன எனக்கு செலவாச்சு அப்படின்றத சொல்லிடுறேன். ரூம் ரெண்ட் 3 நாளைக்கு சேர்த்தே போட்டேன். இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு மட்டுமே எனக்கு 2 நாள் ஆயிடுச்சு. 2 டைம். ஒன்று கர்நாடகாவில் வண்டியை போட்டுட்டு ஒரு ரூம் எடுத்தேன். 2ஆவது நாள் டேரெக்டாக கோவாக்கே வந்தாச்சு. இங்கே 3 நாள் ஸ்டே பண்ணி என்னென்ன இருக்குன்ற சுற்றி பார்க்குறதுக்காக. ஒன்று தூசாகர் ஃபால்ஸு அண்டு பீச் இதெல்லாம் சுற்றுறதுக்காகத்தான். அதில் தூசாகர் ஃபால்ஸ் மட்டுமே எனக்கு எவ்வளோ செலவாச்சுன்னா, உள்ள கைடு போகிறதுக்கு நான் இப்போ போகிறது இது சீசன் டைமு. இந்த டயத்தில் ஜீப்லாம் இல்லை, இந்த மாதிரி அருவிலாம் ஓடி இதெல்லாம் கடந்து 10 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் நம்ம தூசகார ஃபால்ஸ் பார்க்க முடியும். அதனால் அவங்க 1000 ரூபா கொடுத்தாங்க ஒரு பர்சனுக்கு. இப்போ நாங்கள் ஒரு 6 பேர் என்னமோ போய்க்கிருக்கோம். 6000 ரூபா கொடுத்ததுக்கப்புறம் தான் அவர் என்னை கூட்டிகிட்டே போகிறார். அவர்கிட்ட நான் பேச்சுவாக்க கேட்குறேன், நீங்கள் எவ்வளோ நேரம் சம்பாதிக்கிறேன் மாதம் அப்படின்னு கேட்கும்போது 2 லட்சம் அப்படின்னு நான் கேட்டே. நாங்கள் 4.5 வருஷம் 10 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு சம்பளமே ரொம்ப கம்மியாண்ட கொடுக்குறாங்க, நீ என்னடா அசால்ட்டாக 2 லட்சங்கிற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தா கரெக்டாக ட்ரெயின் போகிற பாதையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே நடந்து போகிற ஆரம்பிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மழை பெய்யறதுனால ஆரம்பத்தில் இதுக்கு ஒரு 150 ரூபா வாங்கிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி மழை பெய்யுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நாங்கள் கவர் எடுத்துப்போம். ஸோ அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி மழை டயத்தில் கண்டிப்பாக மழை வரும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெயின் ஜாக்கெட் வாங்க மாட்டேன், சரிங்களா? அப்புறம் 2வது செலவு எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, பெட்ரோல் சார்ஜ் மட்டுமே எனக்கு 6000 ரூபா செலவாயிடுச்சு. அப் அண்ட் டவுன் சேர்த்து தனி பைக்கில் வந்ததுனால. ஸோ அது ஒரு 6000, இது ஒரு 6000. அப்புறம் சாப்பாடு செலவு, ரூம் ரெண்ட்டு எல்லாமே சேர்த்து 30,000 கொண்டு போனது ஒரு 25,000 ரூபாய்க்குள்ள எனக்கு முடிகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே எல்லாத்தையும் செலவழிட்டு கடைசியாக தான் தூசாகர் ஃபால்ஸ் போய் முடிச்சேன். அதனால் இந்த வீடியோ என்கிட்ட பழசில் இருந்துச்சு. இருந்தாலும் நான் கோப்ரோவில் வீடியோ எடுக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட செல்லில் தான் எடுத்தேன். செல்லில் எடுத்து அப்படியே இருக்கே. ஒரு நாள் சரி நம்ம சொல்லுவோம், நம்ம வியூவர்ஸ் கண்டிப்பாக கோவா பிளான் போகிறவங்க எத்தனையோ இன்னும் பேரும் போட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் நிறைவேற்ற பாடம் இல்லவே இல்லை. லாஸ்ட் வரைக்கும் இந்த படக்கான. ஆனால் கோவாலையும் பெனிஃபிட்டான இடங்கள் நிறையா இருக்குது. அதிலும் வர வழியில் மகதீஸ்வரர் அந்த டெம்பிள் உள்ளே லிஃப்டோடு இருக்கும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு இடம். அவர் வர வழியே நாங்கள் இடத்துக்கு பேர்லாம் சொல்லிட்டு ஒவ்வொன்றான்னு நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் சூப்பரான பாதை. மிச்சம் இன்னொரு பாதை இருக்குது, அது பெஸ்ட்டு. நான் சொல்கிற பாதை கோயம்புத்தூர்லேருந்து கர்நாடகா, அங்கே மைசூரில் போய் நீங்கள் பேலஸ் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே கூர்க்கு வழியாக போங்க. கூர்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஊட்டி மாதிரிங்க. செம்ம குளிர், செம்ம அட்வென்ச்சர், செம்ம ரைடுன்னு வச்சுக்கேன். அப்படியே முடிச்சுட்டு அப்படியே கீழேனா மங்களூர்லேருந்து டேரெக்டாக கோவா. ஸோ கோவாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ரொம்ப ஃப்ரீடமாக பழகிற ஒரு இடம். போலீஸை நீங்கள் பார்க்க முடியாது, எந்த இடத்துல ஒரு சண்டை நடக்காது. ஒயின் ஷாப் நடத்துகிறவங்க கூட ஒரு லேடிஸ் தான் நடத்துவாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ள இருக்கான்னு பாருங்க. கம்ஃபர்டபுள் ஜோன்னா சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு பாருங்களா, அவ்வளோ ஒரு சேஃப்டிங்க. நான் நினச்சேன் என்னன்னா இவ்வளோ பெரிய, ஏன்னா சரக்குக்காகத்தான் சில பேர்லாம் கோவாக்கே வர்றாங்க. சரக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. ஆனால் ஒரு சண்டை வரல. காரணம் என்னன்னா, மக்களுக்கு அங்கே வர ஃபுல்லா ஃபாரினர்ஸ் தான். நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ புகையிலை கூட தடை. ஆனால் அங்கெல்லாம் பாங்குன்னு சொல்றது, பாங்குனா கஞ்சா, அந்த ரிலேட்டட்ல போறது. அதை கூட லீகலா பண்ணிக்கிருக்காங்க. எப்படி நம்ம காசில கஞ்சாலாம் லீகலா போய்க்கிருக்கோம், காஷ்மீர் சைட்லாம் அது ஏதோ பானம், கடவுளுக்கு கொடுக்குற பானமா செய்யறதா ஃபுல்லாமே கஞ்சா தான். ஆனா நம்ம ஊர்ல தான் எல்லாமே பேனு. ஸோ இங்க எல்லாமே ஃப்ரீயாவே கிடைக்குது. அது உங்களுக்கு பிடிச்சா நீங்க பண்ணுங்களேன்னா தேவையில்லாத விஷயம், சரிங்களா? அதுக்குள்ள நம்ம ரொம்ப மூக்கம் நுழைக்க வேண்டாம். இங்கே வந்தால் என்ஜாய் பண்ணுறதுக்கு பீச் செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அப்புறம் தான் தூசகார் ஃபால்ஸ் வந்தால் சூப்பர், நீங்களே பாருங்க.
இந்த பச்சை பச்சைன்னு இருக்காது இதெல்லாம் இந்த நம்ம அவதார படத்துல பாக்குற மாதிரியே இருக்கு பாருங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை தாங்க. மரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டு. ரெண்டாவது ஒன்று சேஃப்டி இல்லை. ஒன்று ஏன் சொல்கிறேன்னா புலியோட நடமாட்டம் அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. சவுண்டு கேட்கும். அதோட சவுண்டு மட்டுமே 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஒரு சவுண்டு கேட்கும். ஏன்னா அமைதியாக இருக்கு இல்லையா, ஒரு சவுண்டு விடும். அது 2 விதமாக விடும். ஒன்று இறையலுக்கு ஏற்ற மாதிரி விடுமா, இன்னொன்று வந்து ஏன் இடம் இந்த சரௌண்டிங்கில் வராது அப்படின்றக்காண்டி விடாதுன்னா அவங்க பேசிட்டே வர்றாப்புல. ஒருத்தர் ஹிந்தியில் பேசுகிறாப்புல, இன்னொருத்தர் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காரன் இல்லை ஒரிசா. நான் தமிழும் தெரியும் அவனோட கன்னடமும் தெரியும். அவன் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தான். அதை கேட்கும்போது இல்லாமல் இருக்கு அப்படின்னா அப்போ சவுண்டும் கேடுச்சு. அப்போ நாங்கள் கொஞ்சம் லைட்டாக பதுங்கி கையில் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு பொறுமையாக தான் போனோம். ஆனால் ரொம்ப அட்வான்ஸுங்க. நடக்கிறதுக்குள்ளையும் எப்படி சொல்றது, தண்ணிக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. தண்ணி வந்துட்டே இருக்கு. பியூரிஃபைடான வாட்டர். நீங்க எடுத்து குடிச்சீங்கன்னா அக்வா மினரல் வாட்டர், பிஸ்லரி வாட்டர், அந்த வாட்டர்லாம் தூக்கி சாப்பிட்டு ஒரு டேஸ்ட். தண்ணி பிரச்சனை இல்லை. என்ன நடக்கிறதாங்க இங்க கஷ்டம். அப்படியே வந்தா அந்த டனலுக்குள்ள இருந்து தண்ணி வடிகிறதும் ட்ரெயின் போறதும் அதுக்கு ஒரு ஷார்ட் தான் வீடியோ தான் அப்படின்னு சொன்னேன். அவன் பார்க்குறேன், நீ மட்டும் நல்லா வீடியோ எடு, என்னை மட்டும் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே மைண்ட் செட்டோட எடுக்கிறான். நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு. அடே ஜில்லுன்னு காற்று, சரியான ஜில்லுன்னு செம்ம காற்று. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒர்த்தான இடம்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த இடம். இப்போ இந்த டனலுக்குள்ளே போய்க்கு இருக்கும்போது திடீர்னு ட்ரெயின்லாம் வரும். நம்ம தான் ஒதுக்கி போகணும், மாட்டிக்கூடாது. இப்போ ஃபைனலாக பார்த்தா தூசவர் ஃபால்ஸ்கிட்ட வந்துட்டேன். இந்த இடத்துல வந்து இப்போ அலோவ் பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் இல்லீகலாக தான் வந்திருக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன் ஓப்பனா, சரிங்களா? ஸோ வந்து முடிச்சுட்டு என்ன ஆச்சுன்னா, இப்போ போகணுமே திரும்பி அதே 10 கிலோமீட்டர் எங்கிட்டு நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு யோசனை சொன்னார். வேற என்ன தம்பி, இந்த இது ட்ரெயின் நிற்கும். அவர் நல்ல கைடாக இருந்திருக்காரு எங்களுக்கு. அது ஒன்று சரி, 1000 ரூபா போனாலும் பரவாயில்ல. காரணம் என்னன்னா, இந்த ட்ரெயினுக்குள்ள எங்களை ஏற்றிட்டேன் டக்குன்னு. இந்த ட்ரெயினில் அப்போ என்னடா இருக்கும் பார்த்தா ஃபுல்லாக சுற்றி கறி ஏற்றிட்டு போகிற சரக்கு ட்ரெயின். இதுலையுமே ஏறிட்டான் அவர் தான் ஏற்றிட்டு போனாப்புல. வாங்கிட்டு போனால் தான் நம்ம வந்து சீக்கிரம் வந்து அந்த இடத்த போய் ரீச் பண்ண முடியும். மறுபடியும் கைடன்ஸ் நான் கூப்பிட்டு வர முடியும் அவருக்கு. அவரே எங்களுக்கு ஏற்றிட்டாப்புல. இது மறுபடியும் நிற்காம மொத்தமாக போச்சு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்போ அவர் சொன்ன இல்லை நிற்கும், கன்ஃபார்மாக நிற்கும் அப்படின்னா ஓ நம்பிக்கையை கேட்டுதான் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்பி போனோம். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி கரெக்டாக நடந்துச்சு. இப்போ டனலுக்குள்ளே போகிறோம் பாருங்கள், உங்களுக்கே ஃபீலை அப்படியே உள்ளே போகுது. ஐயோ கருங்கும்முன்னு இருக்குங்க. எப்படா ஒரு அந்த வெளிச்சம் அப்படி பார்ப்போம். அப்பா இந்த சன்லைட்டு அதுக்கு ஒருத்துங்க பார்க்குறேன். நான் சுற்றி பார்க்குறேன், என்னடா நம்ம ஏதோ செயலுக்குள்ள நடத்த மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குது. இருந்தாலும் இதை முடிச்சுட்டு வெளியே வந்த ஃபீல். நான் இப்போ பேசுகிறது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் பேசுகிறேன். ஆனால் இதோட எக்ஸைட்மெண்ட் இன்னுமே என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே இல்லீகலு, ஆனாலும் அது லீகலாக பண்ணுறோம் பற்றியா அதுதான். ஸோ கடைசியாக ஒரு ஸ்கேம் ஒன்று நடத்துகிறாங்க இங்கே, அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. போகும்போது இந்த வீடியோ சொல்கிறேன். இதான் வந்து கோவாவோட பீச்சு. ரெண்டாவது வந்து இங்கே வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா இருக்குது. வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஒரு 3000 ரூபா பணம் கட்டணும். 3500 ரூபா பணம் கட்டணும். அதில் என்ன ஸ்கேம் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி கடலில் கூட்டிகிட்டு போய் நமக்கு வந்து ஸ்கூபா டைவிங், பறக்கிற அந்த ரீசெண்டாக டிடி கூட ஒரு பறப்பாங்க இல்லையா பலூன், அந்த மாதிரி அந்த கடல்லாம் வச்சு பண்ணுற மாதிரி தான் சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா, ஒரு பார்க் மாதிரி கூட்டிகிட்டு போய் அங்கே கொஞ்சம் லைட்டாக ஏமாத்துனாங்க. ஸோ ஸ்கேம் அதிகமாக நடக்கும், நீங்கள் தான் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்கூபா டைவிங் சும்மா ஒரு ஸ்விம்மிங் பூலில் வந்து கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே ஸ்கூபா டைவ் மாதிரி போட்டு ஒரு கோபுரம் வச்சு அப்போ ஒரு வீடியோ மாதிரி எடுத்து கொடுத்தாங்க. சாட்டிஸ்ஃபைக்கான்னு கேட்டிங்கன்னா, நான் கொடுத்ததுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஆனால் கொஞ்சம் ஒருத்தாவே ஃபீல் பண்ணோம். அந்த ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்துக்கிட்டு புது மனிதரோட இது பண்ணிட்டு பேசும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ எல்லோரும் பிளான் பண்ணுங்க. ஸோ பெஸ்ட்டான இடம் ஸோ கோவா. ஸோ போயிட்டு வரேன். பாய்.